எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. அந்த ரம்யா யாரு, அவ மனசுல என்ன இருக்குங்கிறது எல்லாமே உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். என்ன பாக்குற? அது மட்டும் இல்ல, அப்ப என் வாழ்க்கையில ரம்யா எங்க இருந்தா, என்னவா இருந்தாலும் இப்ப அவ எங்க இருக்கா, என்னவா இருக்காங்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும். ஓ அப்படியா? எனக்கு என்ன தெரியுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. உன் சின்னத்தனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆல் மேட்டர் ஐ நோ வெரி வெல். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியல. நாம கிளம்புறப்போ ரம்யா உன்னை மட்டும் தனியா ரூம்குள்ள கூப்பிட்டாலே, அப்பா அவ உன்கிட்ட என்ன சொன்னான்னு இப்ப எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். எப்படி தெரியும் சின்னதா? நீதான் சொல்லிடுவியே. நான் சொல்லுவேன். யார் சொன்னா? ஏய் புளிமுட்டை ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன சொன்னான்னு தயவு செஞ்சு சொல்ல. என்கிட்டயே மறைக்காத, ப்ளீஸ் சொல்லு. அதெல்லாம் எதுக்கு இப்போ, விட்டு தள்ளுங்க. ஓ, என்கிட்ட சொல்ல மாட்டல? இருக்கட்டும். சின்னதா கிட்ட கூட சொல்ல மாட்டல? நான் இங்க இருந்து கோச்சிட்டு போக மாட்டேன். நான் கோச்சிட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னேன். அது ஒண்ணு இல்ல, பரவாயில்ல, பிடிச்சுக்கோ. ஏய் சிரிக்காத. ரம்யா என்ன சொன்னான்னு சொல்லு. உங்களை டார்ச்சர் பண்ணி அழிக்காம விட மாட்டாங்க. நீங்க எப்பவுமே அவங்களோட கண் பார்வையிலேயே இருக்கணுமா. ஓஹோ, அதுக்குதான் உங்களை இந்த கேஸ்ல இருந்தே வெளியெடுத்தாங்களாம். என்ன ரம்யாவால மட்டும் இல்ல, யாராலையும் அழிக்கவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள என்ன காப்பாத்துற சக்தி ஒண்ணு இருக்கு, தெரியுமா? உங்களுக்குள்ள சக்தி இருக்கா? என்ன சக்தி? பராசக்தி. விளையாடாதீங்க சின்னதா, சொல்லுங்க. சொல்லட்டுமா? இந்த அண்ணோங்கிற சக்தி தான் எனக்குள்ள எப்பவுமே இருக்கு. அதனால என்ன அழிக்க முடியாது. போங்க சின்னதா. புளிமுட்டை எது வந்தாலும் பாத்துக்கலாம்.